ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். சென்னை பிராட்வே ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் மந்தகதியில் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தில் 822 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளுடன் 9 தளங்களை கொண்ட புதிய பல்நோக்கு ஒருங்கிணைந்த போக்குவரத்து பேருந்து நிலையம் மற்றும் 10 தளங்களை கொண்ட குரலகம் கட்டடத்திற்கான கட்டுமான பணிகளுக்கு கடந்த திமுக ஆட்சியில் அப்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் நிற்கும் வகையில் அமைக்கப்பட்டு வரும் பிராட்வே ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூடம், சில்லறை வணிக தலங்கள், நவீன கழிப்பறைகள், வெளிப்புற நடை மேம்பாலங்கள், அலுவலக பகுதிகள், இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கான நிறுத்தும் இடவசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வந்தன. இந்நிலையில் திமுக ஆட்சியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த இந்த பணியானது பின்னர் ஆட்சியின் மாற்றம் காரணமாக மந்தகதியில் நடைபெற்று வருகிறது. இதனால் பொதுமக்கள் பெரிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். திமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டு வேகமாக நடைபெற்று வந்த கட்டுமான பணிகள் அனைத்தும் தவிக ஆட்சியில் வேண்டும் என்றே முடக்கப்பட்டு வருவதாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டியுள்ளனர். மக்கள் நலன் கருதி எந்தவித காழ்ப்புணர்ச்சியும் இன்றி மக்களுக்கான திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை பிராட்வே ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் மந்தகதியில் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தில் 822 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளுடன் 9 தளங்களை கொண்ட புதிய பல்நோக்கு ஒருங்கிணைந்த போக்குவரத்து பேருந்து நிலையம் மற்றும் 10 தளங்களை கொண்ட குரலகம் கட்டடத்திற்கான கட்டுமான பணிகளுக்கு கடந்த திமுக ஆட்சியில் அப்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் நிற்கும் வகையில் அமைக்கப்பட்டு வரும் பிராட்வே ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூடம், சில்லறை வணிக தலங்கள், நவீன கழிப்பறைகள், வெளிப்புற நடை மேம்பாலங்கள், அலுவலக பகுதிகள், இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கான நிறுத்தும் இடவசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வந்தன. இந்நிலையில் திமுக ஆட்சியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த இந்த பணியானது பின்னர் ஆட்சியின் மாற்றம் காரணமாக மந்தகதியில் நடைபெற்று வருகிறது. இதனால் பொதுமக்கள் பெரிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். திமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டு வேகமாக நடைபெற்று வந்த கட்டுமான பணிகள் அனைத்தும் தவிக ஆட்சியில் வேண்டும் என்றே முடக்கப்பட்டு வருவதாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டியுள்ளனர். மக்கள் நலன் கருதி எந்தவித காழ்ப்புணர்ச்சியும் இன்றி மக்களுக்கான திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.